கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தை பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க. ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டாவது வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் முதல் பாகம் கொடுத்திருந்த அந்த மிகப்பெரிய வெற்றி தான் 640 கோடி வந்து கலெக்ஷனு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 படத்தில் வந்து ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. மோகன்லால் இருக்காரு, சிவராஜ்குமார் இருக்காரு, நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. படத்து மேலேயும் அந்த ஹைப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்குது. நெல்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருள் செலவில் வந்து இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் போயிருந்தாரு. நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை பாஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து ஹிமாலயாஸ் போயிருந்தாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் இப்போ ஏர்போர்ட்டில் வர வீடியோ ஒன்று ஷேர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் நம்ம தலைவரை பார்த்தீங்கன்னா தலைவா வாழ்க தலைவா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் கோஷம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் வாழ்க, சூப்பர் ஸ்டார் வாழ்க, என்றுக்குமே நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் கோஷம் இட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து கார்லேருந்து இறங்கி வரும்போது அதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களுக்கு பயங்கரமாக கோவாயிடுச்சு. போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் மேலே இருக்க அந்த ஹைப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்கு. தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோஷம் இடுறதும் சரி, தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றதும் சரி என்றைக்குமே பிடிக்காது. 100% பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான விஷயம். தலைவர் அங்கே சொன்னது வந்து வெறித்தனமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.